தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கிறார் ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரி திரு பாலச்சந்திரன் அவர்கள். சார் வணக்கம். மக்கள் தொகை கணக்கெடுப்போடு சேர்த்து சாதிவாரி கணக்கெடுப்பும் நடத்தப்படும் என மத்திய அமைச்சரவை கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட்டிருக்கு. எப்படி பார்க்கிறீங்க? நிச்சயமாக வரவேற்கத்தகுந்தது. சரியான முறையில் நடத்தினார்கள் என்றால் இது நிச்சயமாக வரவேற்கத்தகுந்தது. நான் ஏற்கனவே பலதும் சொல்லியிருக்கேன், இதெல்லாம் மாநிலங்கள் நடத்த முடியாது. சென்சஸ்ங்கிறது இட் இஸ் அ ஹோல்சம் எக்ஸசைஸ். சமூக பொருளாதார நிலைகள் அத்தனையும் தீர்மானிக்கிறது சென்சஸ். வெறுமனே ஜனத்தொகை மட்டும் தீர்மானிக்கிறது இல்லை. அதனால அவங்களுக்கு கொடுத்திருக்கிற சயின்டிபிக் பேராமீட்டர்ஸ் படிதான் இந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பு மிகச்சரியாக நடத்த முடியும். மாநிலங்கள் நடத்தினா உடனடியாக ஹைகோர்ட் ஸ்டே ஆர்டர் கொடுப்பாங்க. நடத்தினது பிரயோஜனம் இல்லாமல் போயிடும். அதை பீகார்ல பார்த்துட்டோம். ஆனா இது மத்திய அரசு பல ஆண்டுகளாக இந்த கோரிக்கை இருந்து கொண்டே இருக்கிறது. இன்னைக்கு அவங்க செவிமடுத்திருக்காங்கன்னா அது ரொம்ப வரவேற்க தகுந்ததுதான். என்ன காரணத்துக்காக செவிமடுத்தாலும் சரி, நல்ல காரியம் நடக்க வேண்டும் என்ற ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டால் அது வரவேற்க தகுந்தது. இதை காழ்ப்பு உவப்பு இன்றி ரேஷனலி அறிவியல் பூர்வமாக இந்த ஆய்வு நடத்தி முடிக்கப்பட வேண்டும். அவ்வளவுதான். மக்கள் தொகை கணக்கெடுப்பு அல்லது சாதிவாரி கணக்கெடுப்பு இது நடத்துவதில் மத்திய அரசுக்கு தொடர்ந்து ஒரு தயக்கம் இருந்து வந்தது. அதை காலதாமதமும் செய்து வந்தார்கள். தற்போது அந்த நிலைப்பாட்டில் ஏற்பட்டிருக்கக்கூடிய மாற்றத்திற்கான காரணமா நீங்க எதை பாக்குறீங்க சார்? பொதுவாக இந்த கூக்குரல், இந்த நேர்மையான கூக்குரல் பல தரப்புல இருந்து வந்துகிட்டு இருந்தது. எதிர்கட்சிகிட்ட இருந்து மட்டும் வரல. பிரதான எதிர்கட்சி காங்கிரஸ் இதை கேட்டது. தங்களுடைய ஒரிஜினல் நிலைப்பாட்டை இருந்த நிலைப்பாட்டை மாத்திக்கிட்டாங்க. அவங்க கேட்டாங்க. அடுத்து மாநில கட்சிகள்ல பல மாநில கட்சிகள் கேட்கிறாங்க. இதுல ஆந்திரால ஏற்கனவே அந்த இதை முடிச்சிருக்காங்க. சந்திரபாபு நாயுடு இதுக்கு எகெயின்ஸ்ட் கிடையாது. அப்போ இந்த மாதிரி எல்லா மாநில இதுலயும் கர்நாடகால இதுக்கு எதிர்ப்பு கிடையாது. கேரளா இதுக்கு எதிர்ப்பா இருக்க மாட்டாங்க. என்டையர் சவுத் இதுல எதிர்ப்பா இருக்குன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஜாதி வந்துருச்சுன்னா ஜாதி அமைப்புல ஒவ்வொரு ஜாதியை சேர்ந்தவங்களும் எந்த பெர்சன்டேஜில் இருக்காங்கன்னு தெரிஞ்சிருச்சுன்னா எல்லாருக்கும் அவங்க தங்களுடைய உரிமை குரலை எழுப்பிடுவாங்களே அப்படின்னு அச்சப்படுற சில பேர் தான் இது நடத்தவே விடாம தடுத்து வச்சிருந்தாங்க. ஆனா பல சமயங்கள் இதை சொல்லுவாங்க. ஒரு கவிதை ஒன்று இருக்கு. புரட்சி அலைகள் பொங்கி வருகையில் புல்லின் நுனியும் புதுமை சொல்லிருக்கும், புல்லாங்குழலும் புரட்சி வெடிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு ஓவராலா பப்ளிக் ஒப்பீனியன் ஸ்வெல்லிங்கா வந்ததுன்னா அந்த பப்ளிக் ஒப்பீனியனை தடுத்து நிப்பாட்டிட்டு அரசு நிர்வாகத்தை நடத்த முடியாது ஆளுங்கட்சியா இருக்கவங்க. இன்னைக்கு பிஜேபி ஒருவேளை அதை உணர்ந்திருக்கலாம். ஏன்னா அவங்க கட்சிக்குள்ளேயும் இத்தகைய வேண்டுகோள்கள் இருக்கின்றன. அவங்க வெளியில சொல்லிக்க மாட்டாங்க, கட்சிக்குள்ளே இதை பத்தி பேசுவாங்க. அது நடந்திருக்குன்னு நினைக்கிறேன். மிக்க நன்றி திரு பாலச்சந்திரன். இணைப்பில் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி.